எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரெண்டு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு தரார். ஒண்ணு வானத்து நட்சத்திரம், ரெண்டாவது கடற்கரை மணல். ரெண்டு வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு ஆபிரகாம். ஒண்ணு வானத்துக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வானத்துக்குரிய வாழ்க்கை. ரெண்டாவது பூமிக்குரிய வாழ்க்கை. ரெண்டு ஆசீர்வாதம். இன்னொரு ரெண்டு ஆசீர்வாதம் ரெண்டு குறித்து வாசிச்சலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 6வது வசனம். இப்ப சங்கீதக்காரன் ஆகிய தாவீது சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும். சங்கீதக்காரன் அப்படியே சொல்றாரு, என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வானத்து நட்சத்திரம் என்பது என்னது? ஆவிக்குரிய வாழ்க்கை. கடற்கரை மணல் என்பது பூமிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. ரெண்டு வாழ்க்கை நமக்கு உண்டு. பூமிக்குரிய வாழ்க்கை, வானத்துக்குரிய வாழ்க்கை. இங்க பூமியில கொஞ்ச நாள் இருப்போம், பின்பு இது மரித்த பின்பு ஆண்டவருடைய வருகைக்கு பின்பு அவர் பரலோகத்துக்கு, அவரோடு கூட அவர் பரலோகம் போகும்போது நாமளும் போயிடும். அங்க போய் ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். அது எதுக்குரிய வாழ்க்கை? வானத்துக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், பாடு இருக்கும், எல்லாம் இருக்கும். வயசு 100ல சாகலாம், 50ல சாகலாம், 20ல சாகலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தா நீ எந்த வயசுல எந்த சூழ்நிலை மறித்தாலும் வானத்துக்குரிய வாழ்க்கையில அவரோடு கூட சந்தோஷமா இருப்போம். கரங்களை தட்டி அல்லேலூயா. இங்க வாழ்றதுல பணக்காரனா ஏழையா வியாதிஸ்தனா இதெல்லாம் பார்க்கறதை காட்டிலும் இங்க வாழ்கிற இந்த பூமியில நான் ஏசப்பாவுடைய பிள்ளையா வாழறனா, இயேசு கிறிஸ்துவ நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனா, அவருடைய உடன்படிக்கையில் நான் பங்கு உள்ளவனா இருக்கிறேனா, அப்படி பங்கு உள்ளவனா இருந்தாலும் நான் எப்ப மறிச்சாலும் கவலை கிடையாது. ஏழையோ பணக்காரனோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் எங்க போயிடுவேன்? பரலோகத்துக்குரிய வாழ்க்கைக்கு நான் போயிடுவேன். இல்லைன்னா எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. சரி, இப்ப சங்கீதக்காரன் சொல்றாரு நன்மையும் கிருபையும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அதாவது வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதம்.